Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல அரநெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யூசுவலா பெரிய நெல்லிக்காயில செய்யற மாதிரியே அரநெல்லிக்காயிலயும் எல்லா ரெசிபீஸும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு அரநெல்லிக்காய் நான் ஒரு 2 பவுல் அளவுக்கு எடுத்துர்க்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஆவி காட்ட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அடியில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் இந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய நெல்லிக்காயை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டு இருக்கும் போது நம்ம இங்கே கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வரும், வெந்தயம் நல்லா செவந்துடும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக மிளகாய் வறுக்க தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் அந்த அரைக்கிறதுக்காக கிறிஸ்பினஸ்க்காக லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும். தேவையான அளவு மிளகாய். இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா அழுந்தி வரதில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்து ஊறுகாய் தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, அடுத்து பெருங்காயத்தூள், 3 காய்ந்த மிளகாய் ஃப்ளேவருக்காக, அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்ததாக நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காயை அந்த எண்ணெயில் சேர்த்து பரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய் அப்படின்னாவே உப்பு, எண்ணெய் இதுதான் நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கடுகு, வெந்தயம், மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெயில் அந்த பொடியை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் நல்லா நெல்லிக்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் அளவுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் எண்ணெய் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ இந்த ஊறுகாயை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலையும் இருந்தாலும் 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. நல்ல கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி தண்ணி படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.